எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவுல கென்திங் ஐலாண்டில தான் இருக்கோம். அந்த வியூ தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கென்திங் ஐலாண்ட் பார்க்க முடியுமா அப்படின்னீங்கன்னா, அது சரியா தெரியல. இப்போ நான் காட்டப்போற இடத்துலேருந்து கண்டிப்பா கென்திங் ஐலாண்ட் பார்க்க முடியும். ஆனா வெதர் எப்படி இருக்குன்றது தெரியல. என்னடா தெளிவா சொல்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து என்னோட வீடியோ நீங்க பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என் பாஸ் வந்து இந்த ப்ளோக்ல லாஸ்ட்டு 19வது மாடி, 20வது மாடிய வாங்கி, அந்த வீட்ட ரெனோவேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதோட ஃபைனல் ரிசல்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அத்தோட சேர்ந்து கென்திங் ஐலாண்ட் வியூ தெரியுமா, தெரியாதா அப்படின்றது இன்னைக்கு தெரியல. நானே இப்போ தான் போய்க்கிட்டு இருக்கேன். லிஃப்ட்ல போய்க்கிட்டு இருக்கோம். லிஃப்ட் எல்லாமே நார்மல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடம் வந்து இந்த அபார்ட்மெண்ட் கட்டியே வந்து ஒரு 15, 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு தான் இருக்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, D1 சிம்பிளம் பிளஸ் அதாவது 19வது மாடி ஃப்ளோரில் இருக்கோம். இப்போது கதவு திறக்கிறாங்க பாருங்கள். வீடு செம்மையாக வேலை முடிஞ்சிருக்குதுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய கேமராவில் வந்து எல்லாம் அழகாக தெரியுமா தெரியலையான்றதில்ல. பட் ஆனால் கண்ணு பார்க்குறதுலாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. டைனிங் டேபிள் கிட்டத்தட்ட 8 பேர் உட்கார்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விலை உள்ளது தான். அந்த கிளாஸ்லேருந்து சாப்பாடு, அந்த பிளேட்டு, கப்பு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஒயர், அந்த அந்த ப்ளக் போர்ட்லாம் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி கீழே இங்கிட்டு இந்த பக்கம் இழுத்துக்கலாம், அந்த பக்கம் இழுத்துக்கலாம். ஒயர் பத்தலைன்னா இங்கே பாருங்களேன். இதுதான் உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்காடான்னு கேட்டிங்கன்னா, அது என்னோடய கேமராவில் எனக்கு சரியாக எடுக்க தெரிலங்க. ஆனால் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது எங்கள் போஸோட வீடு பார்த்தீங்கன்னா. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான், விலை உள்ளது தான். எதுவுமே விலை குறைவா உள்ளது எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்துட்டு மாதம் 1 டைம் 2 டைம் தங்குறாங்க. போச்சு, கலந்துக்கிட்டு வந்துருச்சே, என்னடா இது? ஓகேங்க, சரியாக மாட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டோரி வீடு. இந்த டபுள் ஸ்டோரி வீட்டில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. மேலேயும் டிவி இருக்குது. கிட்டத்தட்ட 65 இன்ச்சு டிவின்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய டிவி தான். இதோட வியூ பாருங்கள், கென்திங்கோட வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பால்கனி திறக்கலான்னு இருக்கேன். ஸோ அவன்கிட்ட கேட்டுக்குவோம், பர்மிஷன் கேட்டுட்டு ஓகே ஓகே சொல்லிட்டான். பால்கனி திறக்க போகிறேன். இதுதான் டிவி. டிவி சரியாக பார்க்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், கென்திங் ஐலாண்ட் வியூ இதுதான். செம்மையாக இருக்கா? இந்த பக்கம் இந்த மலை இருக்குல்ல, அந்த மலை அங்கே தான் கென்திங் ஐலாண்ட் மேலே இருக்குது. ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. வெதர் வந்து இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கென்திங் ஐலாண்ட் வியூ தெரியல. என் போஸ் அதனால தான் இந்த வீட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா பங்களூ எல்லாமே இருக்குது, பங்களாவாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே பச்சை பசேன்னு பசுமையாக தான் இருக்கும். பார்க்கவே கண்ணு 2 கண்ணு பத்தாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், வீடு விற்பனைக்கா அப்படின்றலாம் தெரியல. அப்படியே விற்றாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலேசிய காசே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 லட்சம் சொன்னாலும் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து ஆல்ட்ரேஷன் ஆகிருக்கு, ரெனோவேஷன் ஆகிருக்கு. ஃபுல்லாக பெட்டிலேருந்து கீழே இருக்க அந்த எஸ்பிசிலேருந்து பிளாஸ்டரு எல்லாமே பிளானிங் எல்லாம் மாற்றி அவங்களுக்குன்னு செஞ்ச வீடு தான் அந்த வீடு. ஸோ இங்கே மேலேயும் பால்கனி இருக்குது, மேலேயும் டிவி இருக்குது, என்னென்னமோ பொம்மையெல்லாம் வச்சுருக்கானுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டபுள் ஸ்டோரி வீடுங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு தோணுச்சு, காட்டிட்டேன். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு டேபிள் இருக்குது. மேலே ஒரு 3 பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, லிவிங் ரூம் இருக்குது, கிச்சன், நல்லா பெரிய கிச்சன் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது. கீழே 2 பாத்ரூம், மேலே 3 பாத்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே தான், செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகேங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மலேசியா பற்றி மேலும் வீடியோ தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, இப்படி தான் இருக்கும் நம்மளோட வீடியோ. நம்ம வீடியோவில் எடிட்டிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லைன்றத விட தெரியாது.